வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ரொம்ப ஈஸியான கோகோனட் பருப்பு தேங்காய் எப்படி பண்ணுறதுன்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு முதல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யை வந்து சூடு பண்ணிவிட்டு அதில் 4 கப்பு துருவின தேங்காய் போட்டு 2-3 நிமிஷம் வதக்கணும். அப்புறம் 3 கப்பு சர்க்கரை போட்டு 1/3 கப்பு வாட்டர் விடணும். வாட்டர் விடுறதுனால இது வந்து பேர்ன் ஆகாமல் இருக்கும். அதே சமயத்தில் சுகரும் ஈவனாக டிசால்வ் ஆகும். இதை கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் மில்க்கு 1/4 கப்பு விடுறோம். இது வந்து டெக்ஸ்சரையும் நல்ல கலரையும் கொடுக்கும். அதுக்கப்புறம் கார்டமம் பவுடரும் கொஞ்சமாக நெய்யும் சேர்த்து கண்டினியூஸாக இதை கிளறிட்டே இருக்கணும். ஒரு ஸ்டேஜில், அதாவது ஒரு 10 to 15 மினிட்ஸில் அது சாஃப்ட் பால் ஆட்டம் ஃபார்ம் பண்ண வரும். அப்படி வந்ததுமே அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். இது பர்ஃபி ஆட்டம் நம்ம போட போகிறதில்ல, அதனால முத்தின பாகு வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. ஃபாயிலில் வந்து கோன் மாதிரி செஞ்சு மெட்டல் கோனில் இன்சர்ட் பண்ணிவிட்டு மிக்சரை 2ஆக டிவைட் பண்ணி கோனில் ஃபில்லப் பண்ணணும். டைட்டாக பேக் பண்ணணும். நான் கொடுத்துருக்குற இன்க்ரீடியண்ட்டை வச்சு 9.5 இன்ச்சஸ் ஹைட்டுக்கு 2 பருப்பு தேங்காய் ப்ரிப்பேர் பண்ண முடியும். அதாவது ஒரு பேர் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். அவ்வளோதான், பருப்பு தேங்காய் ரெடி. இது ஆறுனதும் அலுமினியம் ஃபாயிலில் பிரித்து எடுத்து வச்சிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.